பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 59:10. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். இந்த வசனத்தில் தாவீது ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறதை பார்க்க முடியும். அது என்ன தெரியுமா? நாம் தனியாக போராட வேண்டியது இல்லை. நாம் முன்னால் தேவன் போகிறார். நாம் முன்னால் போகிறவர் தேவன். அநேக நேரத்தில் நாம் தனியாய் போராடுகிறது போல தெரியும். சில காரியத்தில் நானே இதை செய்கிறேன், நம்மை காயப்படுத்த நினைப்பவர்கள் இருந்தாலும், நம்ம கீழே இழுக்க முயற்சிகள் செய்ய நினைத்தாலும், தேவனுடைய கிருபை உங்கள் முன்னே நடத்துங்க. வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் போராடுகிற காரியங்கள் என்ன, அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறேன். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 112:8 அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்கள் இருதயம் உறுதியாக இருக்கட்டும். உங்களுக்கு முன்பாக ஒருவர் கடந்து போகிறார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் நீக்குகிறவராயிருக்கிறாருங்க. சங்கீதம் 92:11 வாசிக்கும்போது, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்கனுக்கு நேரிடுவதை என் காது கேட்குன்னு சொல்கிறான். அது சொல்லுவேன், இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களுக்கு தேவன் நீதி சரி கட்டுதலை நீங்கள் காணும்படி செய்வாருங்க. சில நேரத்தில் நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்படுகிறது உண்டு. சில மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது நாம் பயப்படுவது உண்டு. கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் போகிறதுனால எந்த சத்துரு எழுந்து நின்றாலும் பிரைஸ் தி லார்ட், உங்களை தொட முடியாதுன்னு சொல்லுவேன். காரணம், கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான எல்லா நெருக்கத்தையும், சங்கீதம் 54:7 வாசிக்கும்போது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. 9வது வசனத்தில் அவர் சொல்லுகிறான், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம்னு சொல்கிறான். இந்த கால வேளையில் தேவனை மட்டும் உயர்ந்த அடைக்கலமாய் நீங்கள் வைப்பீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை சந்திப்பார். உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் உங்கள் கிருபை எனக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். என் பாதைகளை செவ்வையாக்குகிறதற்காக நன்றி.
என்னை எதிர்த்து வருகிற எல்லா சவால்களிலும், எல்லா சத்தருடைய போராட்டத்திலும் நீ எனக்கு ஜெயத்தை அளிக்கிறீர். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற பயத்தை நீக்கி உங்கள் சமாதானத்தால் என்னை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.